ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிக்ஷித்க்கு என்னெல்லாம் ஃபுட்டு கொடுத்து அனுப்புவீங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி அவன் என்ன சாப்பிடுவானோ அந்த மாதிரி தான் கொடுத்து அனுப்புவேன். இல்லைனா ரிட்டன் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ குழந்தைங்க சாப்பிட்லையே அப்படின்ட்டு அவனுக்காக தான் சிக்கன் பாஸ்தா செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. ஒன்றும் இல்லை, சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும். ஆனால் ஸ்பைசஸ் கம்மியாக போட்டு பண்ணியிருந்தேன் அவனுக்காக. ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி வச்சுருந்தேன் பாஸ்தாவை. கொஞ்சமாக ஆயிலும் சால்ட்டும் போட்டு அதை எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு பீஸ் கூட வைக்காமல் நல்லா சாப்பிட்டாங்க. பாஸ்தானா பிடிக்கும், இன்னும் சிக்கன் போட்டு கொடுக்கும்போது சூப்பராக இருந்தது. பிரெட் ஆம்லேட், காலிஃப்ளவர் 65, தோசை சாம்பார், இட்லி சாம்பார் இந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்புவேன். அப்போ அவர் கொஞ்சம் வைக்காமல் முடிச்சுட்டு வந்துடுவார். செகண்ட் பிரேக்குக்கு வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கொடுத்து அனுப்புவேன். இல்லைனா பிஸ்கெட், சம்டேஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி கேட்பான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணுன்ட்டு. அப்போ மட்டும் கொடுத்து அனுப்புவேன். ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சிது. அது அல்கோர் ஃபிஷ் மார்க்கெட் கொண்டு போய் கட் பண்ணியும் கொண்டு வந்துட்டோம். ஒரு குட் நியூஸுங்க, சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போது 10 days ஒர்க் ஷாப் மட்டும் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்கள் கிட்ஸ் ஆன் ட்ராயிங் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுவும் லெஸ் ப்ரைஸில். முன்னாடியே ஏன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்க முடியும். அதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.